வணக்கம் மகர ராசி நேயர்களே, தமிழ் பராபவ புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் மிகச்சிறந்த யோக பலன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு 100% உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்க்க போகிறாரு. அப்போ குரு ராசிக்கு 7ஆம் வீட்டில் வந்துட்டாரு அப்படின்னாலே, அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 11 மற்றும் 3ஆம் வீட்டை பார்வை செய்துடுவார். யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்ததோ அவங்க எல்லாருக்கும் தோஷ கல்யாணம் ஆகிடும். உங்கள் சுய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா கட்டாயம் கல்யாணம் ஆகிடுங்க. அதனால் தயாராகிடுங்க கல்யாண செயல்களுக்காக. அடுத்தது சனி ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த பிள்ளை பேர் விஷயங்களில் தடை இருந்தது இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் சிறந்த முறையில் நல்ல குழந்தை பேர் கிடைச்சிரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைச்சிரும். எதிர்பார்த்து காத்திருந்த பண வரவுகள் நல்லபடியாக வந்துடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் ராசி வாரியாக வரக்கூடிய குரு உங்களுக்கு நிச்சயமாக அந்த சொல்லுவோம் காம திரிகோண வீடு, கல்யாண வீடு அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த வீடுகள் தொடர்பு பெற்றதுனால சென்ற ஆண்டை விட இந்த தமிழ் புத்தாண்டில் பராபவ ஆண்டில் நிச்சயம் ஒருபடி உயர்ந்த நிலையில தான் எல்லா செயல்களையும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆண்டு இது. இந்த பலன்களை மென்மேலும் பெருக்கிக்கிறதுக்காக உங்களுடைய ராசிநாதனான சனின்னு சொல்லக்கூடிய நம்ம சனியை சிவனாக பாவிச்சு வழிபாடு பண்ணுறோம். அதனால் சிவ வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வாங்க. கடுமையான உழைப்பு ராசின்னு உங்கள் ராசியை சொல்லுவோம். உழைப்புக்கு அஞ்சாமல் நீங்கள் துணிச்சலாக தைரியமாக உழைக்கலாம். முன்னேற்றம் ஒன்று வாழ்த்து.